Hi மக்களே. Hi மக்களே. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சண்டே மார்னிங். இன்னைக்கு ரொட்டீன் தான் ஷேர் பண்ண போகிறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் என்னென்னலாம் பண்ணுறோம், எங்கெங்கெல்லாம் போகிறோம், எல்லாத்தையுமே கவர் பண்ண போகிறேன். ஸோ வாங்க பார்க்கலாம். கண்ணு கூசுது. இப்போ தான் ஏஞ்சி வெளியவே வந்தோம். மணி என்ன 7:30? 7:15 ஆகுது. எதிர்க்கு வெயில் இன்னும் அந்தளவுக்கு வரல. பட் ஆனால் கண்ணு கூசுது. தூங்க ஏஞ்சா அப்படி தான் இருக்கும் தூக்கத்தில், வெயில் இல்லைனாலும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காலையில் எங்கே போகிறோம்னு பார்த்தீங்கன்னா கடைக்கு தான் போகிறோம். ஸோ எங்கெங்கே போய் என்னென்ன வாங்கணும்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், வாங்க போகலாம். ஸோ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அம்மா வீட்டில் தான் இருக்கும். அம்மா வீட்டில் இன்றைக்கி எப்படி போகுதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறீங்க, வாங்க பார்க்கலாம். வர வழியிலே கீரை ஃப்ரெஷ்ஷாக விற்றுட்டு இருந்தாங்கன்னு வாங்கிக்கிட்டோம். அடுத்து எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா உழவர் சந்தைக்கு தான் காய்கறி வாங்கலான்னு சொல்லிட்டு போகிறோம். ஸோ யூஸ்வலாக ஒரு வீக்குக்கு தேவையான காய்கறி எப்பயுமே சண்டேவே வாங்கி கீரை வாங்கினா கீரை க்ளீன் பண்ணி வைக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சா தான் நமக்கு 1 வீக் வந்து பீஸ்ஃபுல்லாக போகும். நல்லா இருக்குங்க உழவர் சந்தையில். ஆனால் நம்ம காலையிலே வரணுங்க. இந்த மாதிரி ஒரு 7:30க்கெலாம் வந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே ஃப்ரெஷ். அங்கே அப்புறம் முள்ளங்கிலாம் பார்க்குறதுக்கே ஆசையாக இருக்குது. ஸோ எல்லாமே கிடைக்கும், அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும். இங்கே என்ன குடிக்கிற? கருப்பு கவுனி கஞ்சி. எப்படி இருக்கு? ரொம்ப ஹெல்த்தியான கஞ்சி. டேஸ்டெல்லாம் ஓகே தான், பட் உடம்புக்கு ரொம்ப நல்லது. கொஞ்சம் பின்னாடி போகிறீங்களா? ரொம்ப கிட்ட காமிச்சு எல்லாரும் பயந்துட்டா. யாரு என் முகத்தையா? சொல்லுவேன், நீ சொல்லுவேன். காலையிலே ஹெல்த்தியாக ட்ரிங்க்கு எனக்கு வேண்டாண்ணா. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தேன் குடிக்கலான்ட்டு. ஆனால் அன்னைக்கு வந்தப்போ அன்ஃபார்ச்சுனேட்லி கடை இல்லை. இப்போ இன்றைக்கி தான் குடிக்கணும்னு இருக்குது. பட் நல்லாயிருக்கு. காயெலாம் வாங்கிட்டு அவர் கஞ்சியும் குடிச்சிட்டு பார்த்திங்கன்னா இங்கே வந்து வடை வந்து சூப்பராக போட்டு தருவாங்க. ஸோ வாழைப்பூ வடை ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இங்கே. சரி, அதை வாங்கிட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே களி கூட விற்பாங்கங்க, அது கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். களிக்கு தக்காளியில் ஏதோ குருமா மாதிரி தருவாங்க, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தாக்கா அப்பா அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா மட்டனு சிக்கனு எல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இன்றைக்கி வீட்டுக்கு பார்த்திங்கன்னா கெஸ்ட்டு வராங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நிறையவே வாங்கிட்டு வந்தார். அம்மா பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் அரைச்சிட்ருக்காங்க. அடுத்து காலையில் டிஃபனுக்கு வந்து இட்லி சாம்பார். ஸோ சாம்பாருக்கு வந்து பருப்பு வேக போட்டுட்ருக்காங்க. இந்த பக்கம் மத்தியானம் முட்டை ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அந்த பக்கம் பார்த்திங்கன்னா பால் வந்து கொதிச்சிட்ருக்கு. ஸோ டிஃபன் பார்த்திங்கன்னா இட்லி ரெடி ஆகிடுச்சு சூப்பராக புசு புசுன்னு. அப்புறம் வந்து சாம்பார், அப்புறம் நம்ம வாங்கிட்டு வந்த வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. ஸோ எல்லோரும் ஒருத்தராக உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சண்டே இல்லையா, எல்லோரும் ஏஞ்சிக்கிறதுக்கே லேட் ஆகும். ஸோ அப்பா, அப்புறம் தங்கச்சி, ஹஸ்பண்டு எல்லோரும் பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து கிச்சனுக்கு வந்துட்டாங்க. சமையல்லாம் ரெடி பண்ணோன்னு சொல்லிட்டு சிக்கன் குழம்பு, மட்டன் குழம்பு, சிக்கன் வறுவல், அப்புறம் பார்த்திங்கன்னா முட்டை ஃப்ரையு. ஸோ அம்மா பார்த்திங்கன்னா குழம்பு வந்து ஒரு டைம் ஒரு மாதிரி வைப்பாங்க. ஒரு டைம் பார்த்திங்கன்னா யாருமே இல்லை, வீட்டில் 2 பேர் 3 பேர் தான் இருக்காங்க, அவங்க மட்டும்தான் இருக்காங்கன்னா அரைச்சி ஊற்றாமல் வெறும் கொஞ்சமாக தேங்காய், அப்படி இல்லைனா வந்து தேங்காய் பால் ஊற்றி வச்சுருவாங்க. ஏன்னா 2 பேருக்கெலாம் நிறைய அரைச்சி விட்டு செஞ்சாக்கா நிறைய ஆகிடும்ட்டு. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய பேர். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கெஸ்ட்டுலாம் வராங்கன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்திங்கன்னா சின்ன வெங்காயம், தக்காளி, ஸ்பைசஸ்ஸு இதெல்லாம் நல்லா வதக்கி போட்டு அரைச்சி போட்டு தேங்காய் கொஞ்சமாக போட்டு அந்த மாதிரி தான் இன்றைக்கி செய்கிறாங்க மட்டன் குழம்பு. இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எமோஷ்னலான டே. என்னென்னு பார்த்திங்கன்னா ஆக்சுவலி என் தங்கச்சி வந்து மேரேஜ் ஆச்சு, அவளுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு தெரியும். ஸோ குழந்தை பிறந்த பிறகு அம்மா வீட்டிலேருந்து இன்றைக்கி தான் கிளம்பி அவங்க வீட்டுக்கு போகிறா. ஸோ அதனால தான் அவங்க மாமியார் மாமனார்லாம் வராங்க கூட்டிகிட்டு போகிறதுக்கு. ஸோ எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா 5 மாதம் கிட்ட குழந்தைய வச்சுக்கிட்டு அவள் இருந்துட்டா இங்கே. ஸோ நாங்கள் வீக்லி ஒன்ஸ் ஊருக்கு வரப்பெல்லாம் பார்த்திங்கன்னா வந்து எப்படா குழந்தைய பார்க்கலான்னு சொல்லிட்டே வருவோம். ஸோ இன்றைக்கி என்னடானா கிளம்புறா. ரொம்ப ஏதோ எமோஷ்னலாக இருக்குது. காலையிலேருந்து அவள் இன்னும் கிளம்பவே இல்லை. இப்போயே வந்து அதை நினச்சி அவள் காலையிலேயே அழ ஆரம்பிச்சிட்டா. 2 நாளாக புலம்பிக்கிட்டே இருந்தா, நான் ஊருக்கு போகிறேன். ஒரு பக்கம் அவளுக்கு வந்து அங்கே அவங்க ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா தனியாக ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்காரு. ஸோ அது வந்து ஒத்துக்க மாட்டேங்குது. அது ஒரு பக்கம் நினச்சா அவளுக்கு வந்து சரி ஓகே போகலாம் அப்படின்னு இருக்குது. இன்னொரு பக்கம் என்ன தான் இருந்தாலும் அம்மா வீட்டை விட்டு போகிறதுன்றது வந்து எல்லா பொண்ணுங்களுக்குமே ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம். ஸோ இன்றைக்கி ஒரு எமோஷ்னல் சென்ட் ஆஃப் விளாக் தான் இது. கொஞ்சம் இதெல்லாம் முடித்த பிறகு கடைசியில் நான் அந்த வீடியோலாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்ததெல்லாம் அட்டாச் பண்ணியிருக்கேன், பாருங்கள்.
சிக்கன் வறுவலுக்காக சிக்கனை வந்து ஃபஸ்ட்டு வேக போட்டு எடுத்துக்கிட்டாங்க. இப்போ குக்கரில் விசில் பண்ணி எடுத்துக்கிட்டாங்கன்னா அதுக்கப்புறமா நம்ம கடாயில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடியோக்கு வந்திருக்கோம். ஸோ லக்ஷன் ஸ்கூலில் நெக்ஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா கிராண்ட் பேரண்ட்ஸ் டே இருக்குது. ஸோ 2 தாத்தா பாட்டியும் ஹஸ்பண்டோட அம்மா அப்பா அப்புறம் என்னோடய அம்மா அப்பா கூட பேரண்ட்ஸும் சேர்ந்து நின்று ஒரு குரூப் ஃபோட்டோ மாதிரி எடுத்து எங்களுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் ஸ்டூடியோக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே சித்தி பார்த்திங்கன்னா வந்து முட்டை வறுவல் அப்புறம் பார்த்திங்கன்னா மட்டன் குழம்பு எல்லாமே ரெடியாக வச்சிட்டு இருந்தாங்க. ஸோ எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா ஒரே ஃபீலிங்ஸ் ஆஃப் இந்தியாங்க. ஏன்னா குழந்த வந்து நம்ம வீட்டை விட்டு கிளம்ப போகுது, அவங்க வீட்டுக்கு போக போகுது அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே யூஸ்வலாக அப்பா ஆஃபீஸுக்கு போயிட்டு வந்தார்னா வந்த உடனே அம்மனி அப்படின்னு தான் வருவார். ஏன்னா அவ்வளோ டயர்டாக வந்தார்னா அப்போ குழந்தையோட ஃபேஸை பார்த்த உடனே அவருக்கு எல்லா டயர்டும் பறந்து போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார். ஸோ அதனால் அவர் வந்து என்ன நீ இங்கேருந்து கிளம்பி போறியா அவங்க வீட்டுக்கு அப்படின்னு பேசிகிட்டு இருந்தார். ஸோ அப்புறம் பார்த்திங்கன்னா மனிஷா அவங்க பாவா அப்புறம் அவங்க அத்தை மாமாலாம் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா வந்து இந்த முறை செய்யணும்னு சொல்லுவாங்க. ஸோ அம்மா வீட்டிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு தட்டுலேயே வந்து 2 பேருக்கு ட்ரெஸ்ஸு, குழந்தைக்கு அப்புறம் வந்து ஸ்வீட்டு, வெத்தலை பாக்கு, பூவு, பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. அதே மாதிரி அவங்களும் பார்த்திங்கன்னா முறை செஞ்சு தான் கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிட்டு அவங்களும் மம்மி டாடிக்கு ட்ரெஸ்ஸு, ஸ்வீட்டு, தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ, பழம் இதெல்லாம் வச்சு கொடுத்தாங்க. இதெல்லாம் வந்து சாங்கிய சம்பிரதாயங்கள். ஸோ அந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் முடிச்சிட்டாங்க. ஸோ ஃபைனலாக பார்த்திங்கன்னா மனிஷா கிளம்ப வேண்டிய டைம் வந்துடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு மனசே இல்லை, அவளுக்கு மனசே இல்லை, ஒரே அழுதுகிட்டே இருந்தா. அப்புறம் எங்கள் அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க, இந்த மாதிரி போகிறப்ப அழாத, வேண்டாம் குழந்தை வச்சுக்கிட்டு. அதனாலே எங்கள் அம்மா அவ்வளோ கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா குழந்தை வந்து 5 மாதம் சந்தோஷமாக இருந்து நல்லபடியாக குழந்தை பெற்று எடுத்துகிட்டு நீ போகிற அந்த மாதிரி அழுது அமிச்சா எங்களுக்கு சங்கடமாக இருக்கும். அதனாலேயே எங்கள் அம்மாவும் எங்கள் அப்பா பார்த்திங்கன்னா கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவளுக்கு மனசே இல்லை போகிறதுக்கு. யூஸ்வலாக எல்லா பொண்ணுங்களுக்குமே அப்படி தானேங்க. அம்மா வீட்டை விட்டு கிளம்புறப்போ கண்டிப்பாக ஒரு 5 மாதம் கிட்ட ஆச்சு. அவள் வந்து 5 மாதத்துக்கு முன்னாடி மேலே ஆகிடுச்சு. ஏன்னா குழந்தை பெற்று எடுத்து இப்போது 4 மந்த்ஸுக்கு ஆகுது. அப்புறம் டெலிவரிக்காக 9th மந்த் வந்தா. ஸோ ரொம்ப எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே எமோஷ்னலு. எங்கள் அம்மா பார்த்திங்கன்னா கிட்டே வந்தால் கண்டிப்பாக அவள் அழுறதை பார்த்து எனக்கு அழ வந்துடும், அப்புறம் அவள் இன்னும் அழுவான்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் தூரமாகவே நின்றுட்டு இருந்தாங்க. எங்கள் எல்லாருக்குமே ஒரே கண் கலங்கிடுச்சுங்க குழந்தை இந்த மாதிரி கிளம்புறப்போ. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மனிஷாலாம் கிளம்புனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீரை க்ளீன் பண்ணுறது, வாங்கிட்டு வந்த கீரை க்ளீன் பண்ணுறது, அப்புறம் கொத்தமல்லி, கருவேப்பிலை இதெல்லாம் க்ளீன் பண்ணி வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு லைனாக வேலை இருந்துச்சு. அப்புறம் வாழைப்பூ வாங்கிட்டு வந்தோம், அதையும் பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டா ஈஸியாக இருக்கும்னு அதுவும் க்ளீன் பண்ணிகிட்ருந்தோம். ஸோ ஒரு வழியாக நைட் ஆகிடுச்சு. நாங்கள் ஊருக்கு கிளம்ப வேண்டிய டைமும் வந்துடுச்சு. ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா அம்மா டின்னர் ரெடி பண்ணாங்க. தோசை தான் ஊற்றியிருந்தாங்க. ஸோ எல்லாமே இருந்துச்சு. முட்டை ஒன்று இருந்துச்சு, அப்புறம் மட்டன் குழம்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் வறுவல் எல்லாமே இருந்துச்சு. ஆனால் ஹஸ்பண்ட் பார்த்திங்கன்னா எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம், மதியம் சாப்பிட்டதே. அவர் எப்போயுமே யூஸ்வலி நான்வெஜ்ஜு ஒரு டைம் தான் சாப்பிடுவார். மதியம் சாப்பிட்டா மதியம் மட்டன் தான். ஸோ அதுக்காக இதெல்லாம் எனக்கு எதுவுமே வேண்டாம், தோசை ஊற்றி. அவரோட ஃபேவரட் பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவோட இட்லி பொடி அவ்வளோ பிடிக்கும் அவருக்கு. ஸோ அதனால் எனக்கு இட்லி பொடி வைங்கன்னு சொல்லி இட்லி பொடி தொட்டு அவர் தோசை சாப்பிட்டுட்டு இருந்தார். ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நாங்களும் மம்மி டாடிக்கு பாய் சொல்லிவிட்டு அப்படியே பார்த்திங்கன்னா ஊருக்கு கிளம்பிட்டோம். ஸோ ஒரு வழியாக வீட்டுக்கு வரப்போ டைம் பார்த்திங்கன்னா 11:45 ஆயிடுச்சு. வந்தோடனே பார்த்திங்கன்னா லக்கேஜ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் தூங்க போயிட்டேன். ஸோ இந்த விலாக் இதோடு நான் முடிச்சுக்கிறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு விலாகில் உங்கள் எல்லாரையும் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.